தளபதி அவர்களை வணங்கி நம் குடும்பத்தின் தந்தை ஆனந்தையாவை வணங்கி நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன் அவரை குடும்பத்தின் தந்தைன்னு சொல்றோம்னா, பெத்த பிள்ளைங்கள்ட்ட ஈகோ பார்க்காம இருக்கிறது தாயும் தகப்பனும் மட்டும்தான். எந்த கட்சியிலாவது ஒரு பொது செயலாளர் உணவு பரிமாறின பிறகு இலைய எடுத்து பார்த்திருக்கீங்களா? ஆனந்தையா அதை செய்வாரு. பெத்த பிள்ளைங்களுக்கு சோறு பரிமாறிட்டு அந்த இலைய எடுக்கக்கூடிய அந்த தன்மை, அதுதான் அவருடைய குணம், இயல்பான குணம். அவரை பத்தி வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது, உள்ள இருந்தாதான் தெரியும், குடும்பத்துக்குள்ள இருந்தாதான் தெரியும். குறை பேசுறவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. 2 சரி, நமக்கு சரியா பேச வராது. இந்த தீய சக்தி அடிக்காம அடிச்சலாமா? என்ன ஆலமரம், எங்க பிகில் சத்தம் கேக்குதா? ஆலமரம் ஒண்ணு அலறுது, வாழைமரம் ஒண்ணு, ஆலமரம் ஒண்ணு அலறுது, வாழைமரமா உடையுது. முன்ன ஒரு கதை இருந்தது, கண்ணு முன்னே அது சரியுது. இவனை சிதைச்ச சிங்கம் பாரு, எங்க தலைவர் விஜய் என்ன பாரு. தீய சக்தி இப்ப கதறுது, டிவிக்கே வந்ததும் பதறுது. காலங்காலமா கொள்ளையடிச்ச கைகள் எல்லாம் உதறுது. இப்ப யாருக்கு இப்ப உதறுது கையே? அதாவது ரொம்ப காலமா நம்ம இந்த தீய சக்தியை விமர்சிச்சா, இவங்க ஒரு உருட்டு உருட்டுறது நம்மள்ட்ட. சூரியனை பார்த்தா நாய் குலைக்கும், சூரியனை பார்த்தா நாய் குலைக்குது அப்படின்ட்டு. போலீஸ் நாயை வளர்க்கறதே திருடனை பிடிக்கதான். இந்த நாய் திருடனை பார்த்தாதான் குலைக்கும். அப்ப சூரியனை பார்த்து ஏன்டா நாய் குலைக்குதுன்னு பார்த்தா, திருட்டு பயில பார்த்தா நாய் குலைக்கதானே செய்யும். குலைக்குமா குலைக்காதா? இங்க ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கவங்களை விட்டுருங்க. இங்க மேடைக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாம் யாரும் நினைச்சுக்கிட்டு இருக்க? தி வாரியர்ஸ். எங்க வாரியர்ஸ் ஒருத்தருக்கு முன்னாடி ஐடி விங்க மண்டிட்டு கிடக்குது. 70 வருஷமா நீ ஐடி விங்க வச்சு நடத்துற. ஆனா உன் ஐடி விங்க என் ஒரு வாரியிட்ட மண்டிட்டு கிடக்குது. உன்னால இங்க ஒன்னும் கழட்ட முடியல. இதுல என்னடானாக்கா, ரொம்ப காலமாவே நாங்க தான் பெண்களின் பாதுகாவலரு, சிறுபான்மையின் பாதுகாவலரு. என்ன சிறுபான்மையின் பாதுகாவலரு? போன முறை இஃப்தார் நிகழ்ச்சி எங்க தளபதி விஜய் அவர்கள் இங்க நடத்தினாங்க. இந்த மார்க்கத்துக்கு கண்ணியம் கொடுத்தாங்க, தொழுதார்கள். அவர் உழைச்ச பணத்துல இருந்து எல்லாருக்கும் உணவு கொடுத்தாரு. அது ஹலால், புரியுதுங்களா? ஆனா உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட இஃப்தார் நிகழ்ச்சியில குப்பை வண்டியில கொண்டு கொடுத்தாங்க உணவை. இதுதான் நீங்க சிறுபான்மையினரை பாதுகாக்கிற லட்சணம் இல்லையா?